வணக்கம். வாழமுடன். இன்னைக்கு இந்தியாவையே, அதாவது வட இந்தியா மற்றும் தென்னிந்தியா, அப்படி இரண்டு இந்தியாவாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை தொடர்ச்சியாக இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி வகையறாக்கள் அனைத்துமே ரொம்ப நுணுக்கமா செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வேலை நேரத்துல அதை அப்படியே அப்பட்டமாக தெருவில் போட்டு தேங்காயை உடைச்ச மாதிரி இன்னைக்கு நமது முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாக போட்டு உடைச்சிட்டாரு. காரணம், ஆர்எஸ்எஸ், பிஜேபி இங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் உருவாக்கி அதுல வரக்கூடிய எம்பிக்களை மட்டும் வச்சு இந்தியாவையே நடத்திடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆபத்தான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்த அப்பட்டமா மக்கள் முன்னாடி போட்டு உடைக்கவும் என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாம கள்ள மௌனம் சாதிச்சுட்டு இருக்கு இந்த மத்திய பிஜேபி அரசு. மேற்கொண்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதன் அடிப்படையில உங்களுக்கு தொகுதி மறு சீரமைப்பு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 70s, அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்த தொடர்ச்சியாக உங்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொகுதி மறுசீரமைப்பு முறை உருவாக்கணும்னு சொல்லவும், அப்ப இருக்கக்கூடிய வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்துகிட்டு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில எக்ஸ்டென்ஷனா போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ அடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வகையறாக்கள் இந்தியாவை ஒட்டு மொத்தமாக காவி மயமாக மாற்ற வேண்டும். எப்படி ஊபியில வந்துட்டு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் காவி பெயிண்ட் அடிச்சானுங்களோ, இப்போ ஒடிசாவில காவி பெயிண்ட் அடிச்சாங்க. இந்தியாவுக்கே இவனுக்கு காவி பெயிண்ட் அடிச்சு விட்டுருங்கிற ஒரு காரணத்துல வெறி பிடிச்சு போய் இப்போ எது எடுத்தாலும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒட்டு மொத்தமாக காவி சிந்தனையோட அங்க மக்கள் தொகை அடிப்படையில உங்களுக்கு கொடுக்கும்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல எத்தனை கோடி, அதாவது பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி போன்ற 3 நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட அதை விட 2 கோடி 3 கோடி மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல டீலிமிட்டேஷன்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொன்ன ஒத்துக்குவானுங்களா? அவனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களுக்கு டீலிமிட்டேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இங்க அமித்ஷா வந்துகிட்டு இவர் பொய் சொல்றாரு, ஸ்டாலின் பொய் சொல்லிக்கிட்டு திரிறாரு, அப்படிலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது, நாங்க ஒரு சீட்டை கூட நாங்க குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சீட்டை நாங்கள் உயர்த்துவோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே சொல்லல. எப்படி இந்த புது நாடாளுமன்றத்துல இவங்க கலர் வெடிகுண்டை போட்டு விட்டு அப்படியே அந்த சாயம் அடங்குவதற்குள்ள இந்த தேசிய கல்விக் கொள்கையை அன்னைக்கு அமுல்படுத்தினாங்களோ, அந்த மாதிரி 888 சீட்டை அங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு இப்ப 543 சீட்டை இருக்கிறது, இதை அங்க மெயின்டைன் பண்ணுவோம். அப்புறம் எதுக்கு ஒரு 200-300 சீட்டை கூட அவசியம் கேட்டா, இல்ல 2 அவைகளும் சில நேரத்துல ஒன்னா கூட்டம் நடத்தணும்ல, அதனால தான் நாங்க உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, மாநிலங்களவையிலையும் எதுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் திட்டமிட்டு இவர்கள் மிகப்பெரிய வேலையை இப்ப செய்வதற்கு தயாராக தான் இருக்காங்க. அதாவது புயலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அமைதி இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி மிக பயங்கரமான ஒரு அமைதி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல மற்ற முதலமைச்சர்கள் அனைவருமே இதற்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இந்தியாவில எந்த மாநிலத்தில் முதலமைச்சர்களுமே கிடையாது. ஆனால் தெற்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 எழுத்து இருக்கு பாத்தீங்களா, 2 வார்த்தை மிகப்பெரிய அளவுக்கு ஆரிய மாடலை அடித்து வீழ்த்துவதற்குரிய மிகப்பெரிய அறிவு ஆயுதமாக இருக்கக்கூடியது நமக்கு தந்தை பெரியார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில தான் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிற தத்துவம் தான் இன்னைக்கு கிளர்ந்து வெடித்திருக்கிறது. இதை மிக துல்லியமாக நமது முதலமைச்சர் தான் மட்டுமே செய்யாம தன்னுடைய ஆதரவுல, அதாவது பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து முதல்வர்களையும் ஒன்றிணைத்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய துறை ரீதியான அதிகாரிகளையும் கொண்டுட்டு இது பாருங்க, இது எந்த அளவுக்கு பிஜேபிக்கு எதிராக ஸ்டாலின் கிடையாது, பிஜேபிக்கு எதிராக திராவிடம், பிஜேபிங்கிறது அப்பட்டமாக ஆரிய மாடல்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதற்கு எதிரான ஒரு மாடல் இந்தியாவில் உருவாக வேண்டும் என்றால் அது திராவிட மாடல் தான். அந்த திராவிட மாடலின் பல்வேறு கூறுகள்ல ஒண்ணுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன். அதனால இந்த டீலிமிட்டேஷன் ஒரு கட்டம் இந்தியாவையே, அதுவும் தென்னிந்தியாவையே நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய இடத்துல இருக்கின்ற காரணத்தினால யாரும் விழிப்புணர்வு இல்லாம போயிட வேண்டாம். ஆகையால
அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பாசிச கவர்மெண்ட்டுக்கு முதல்ல முடிவு கட்டுவோங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த சாயந்தரம் வந்துகிட்டு தீர்மானங்கள் வரும். இந்த தீர்மானத்துக்கு எதிராக என்னெல்லாம் பொய்களை இந்த ஜூம்லாக்களை அள்ளி விட வேண்டுமோ ஆளுக்கு அள்ளி விடுவாங்க. அது குறிப்பா கடைசியில பேசக்கூடிய இந்த கேடுகிட்ட பிறவி ஒன்று இருக்கு. அந்த பிறவி வந்துட்டு இதை நியூட்ரலைசைஸ் பண்ணும். அந்த பிறவிக்கு பேர் தான் சீமான்கிற பிறவி. எவ்வளவு அற்பத்தனமா பேசுவோம் அப்படிங்கிறத இப்பயே நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமா நீ சாயந்தரம் கொடுக்கக்கூடிய பேட்டியில அதை நீங்க பாப்பீங்க. ஆரம்பிக்கலாம்.